அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் சனாதன தர்மம் ஜாதிகளை கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை உடையதா என்பதை பார்ப்போம். இங்கு 4 பிரிவுகள் இருக்கிறதா சொல்கிறார்கள். சத்திரியன், வைசியன், பிராமணர், சூத்திரன் சொல்லிட்டு இது 4 பிரிவுகள். சமுதாயத்தில் உள்ள 4 பிரிவுகள். இதே தான் தொல்காப்பியத்தில் தமிழர் பண்பாடில் வைசியர் பண்புனா விவசாயம் செய்கிறவனுடைய பண்பு, புலவருடைய பண்பு, போர் தொழில் செய்கிறவனுடைய பண்பு அப்படின்னு போகுது. அப்போது இந்த பண்பாடு தான், இந்த பிரிவை தான் அங்கே 4 வர்ணங்கள்னு சொல்லியிருக்காங்க. இது சமூகத்தில் இருந்த கட்டமைப்பு. இன்னைக்கு இல்லையா அந்த பிரிவு? நீங்கள் எஸ்சி எஸ்டின்னு சொல்கிறீங்க, எம்பிசின்றீங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்டுன்றீங்க, இதெல்லாம் என்ன பிரிவு? இதுதான் அன்றைக்கி 4 பிரிவு அங்கே இருந்தது. இது சமுதாயத்தில் எக்கனாமிக்கு பேஸ் பண்ணி இன்றைக்கி இப்போ சொல்கிறீங்க. அன்றைக்கி சமுதாயத்தில் அவன் செய்த தொழிலின் அடிப்படையில் அவன் பிரிஞ்சிருந்தான், சமூகம் பிரிஞ்சிருந்தான். அன்றைய காலத்து சமூக கட்டமைப்பு இது. அதில் வச்சு யாரும் சண்டை போட்டுக்கலையே. சண்டை உருவாக்குனது யார்? சண்டை உருவாக்குனது பிற்பாடு வந்த இந்த ஆங்கிலேயர்கள். ஏன்றா அவன் குளிர் கயறதுக்காக நம்மள இந்த 4 பிரிவுகள், இது சமுதாயத்துக்கு கட்டமைப்பில் இருந்த 4 பிரிவுகளை ஜாதிகள் என்று சொன்னான். ஆக்சுவலி ஜாதி இல்லை. இது எப்படி ஜாதின்னு சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இவன் வாழ்க்கையில் போனாலும் இது ஜாதின்னு சொல்லிக்கிறாங்களே, இல்லை. எங்கே இது 4 பிரிவில் ஜாதின்னு சொல்லிட்டு புராணங்களையோ இதிகாசங்களையும் சொல்லிக்கிறேன். எனக்கு உதாரணத்தை காமிங்க. நீங்கள் எதன் அடிப்படையில் இது ஜாதின்னு சொல்கிறீங்க? இது ஜாதியே கிடையாது. 4 பிரிவுகள், சமுதாயத்தில் 4 பிரிவுகள். அப்போது இந்த 4 பிரிவுகளில் இருக்கிறவங்க எந்த பிரிவுலாம் எந்த பிரிவுகளும் போகிறதுக்கு சம உரிமை கொடுத்துருந்தான். இதுக்கு நான் புராணம்லேருந்து உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன். விஸ்வாமித்திரன் ஒரு ராஜா. அவர் இந்த காதி வம்சத்திலிருந்து வந்த மன்னர் பரம்பரையில் வந்த ஒரு ராஜா. மத்திய பிரதேச பகுதியில் ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ இவர் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சில சமூக சூழல் பார்க்குறாரு. அன்னைக்கே நரபலி எதிர்க்கிறார். இவர் ஒரு மன்னர், இன்னொரு மன்னர் நரபலி ஈடுறத எதிர்க்கிறார். இது மாதிரி நரபலி பண்ணக்கூடாது, ஒரு மனுஷனை உயிர் பலி கொடுக்க தவறுன்னு சொல்லி எப்போ சொல்லிக்கிறாரு? கிமு 6600 அந்த வாக்கிலே சொல்லிக்கிறாரு. 6300 வச்சுக்கோ, அப்ராக்சிமேட் இல்லை 6350 இந்த வாக்கிலே வாழ்ந்தவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 8350 வருஷம் முன்னாடி விஸ்வாமித்திரர் போர்க்கொடி தூக்கிற நரபலிக்கு இன்னும் ஆங்கிலம் இதெல்லாம் ஒழிச்சிட்டு போட மாதிரி சொல்கிறான். பழைய காலத்து கதையெல்லாம் எடுத்து இன்றைக்கி அவன் பண்ண மாதிரி சட்டம் ஏற்று போயிட்டான் 1-2 விஷயங்களை வச்சுட்டு. அப்போது விஸ்வாமித்திரர் போர்க்கொடி தூக்குறாரு. ஹரிச்சந்திரன் மகனே ரோகிதாஸ் போர்க்கொடி தூக்குறாரு. நீ எப்படி நரபலி கொடுக்க முடியும், அதுவும் ஒரு மனிதனே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இதற்கு வலுமை எதிர்த்து, ஏன்னா இவர் அரசர், இன்னொரு அரசர் எதிர்க்கிறாரு. அதுக்காக எதிர்த்து ஓடுறாரு ஹரிச்சந்திரன். அதனால் இந்த புராணத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது ஹரிச்சந்திரன் எங்கெங்கேயோ அவசரப்பட்டார் ராஜ்யத்தில்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவர் ஓட விடுறாரு. ஓட விடும்போது தான் அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்கிறார். அவர் வேறு வழி இல்லாமல் ஒளிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ஒரு கன்வின்ஸ் ஆகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு இணக்கமான சூழ்நிலை திரும்ப அரசாட்சி கொடுக்குறாரு. அப்போது எவ்வளோ பெரிய புரட்சியை விஸ்வாமித்திரர் செஞ்சுக்கிற ஒரு அரசன். அதுக்கப்புறம் பார்க்குறாரு இந்த சூழலெல்லாம் மாறினாக்கா ஒரு பெரிய உணர்வு நிலை மாற்றத்தை கொண்டு வரணும். அது உணர்வில் தான் நடக்கும், ஒன்னஸில் தான் நடக்கும். உணர்வு நிலை மாற்றம். ஒரு அரசனை உட்காந்துட்டு எத்தனை பேர்களை படையெடுப்பேன், எத்தனை பேர் வெல்வேன், இந்த கருத்தை கொண்டு போவேன். அந்த உயர்ந்த சிந்தனை அவருக்குள்ளே வந்தவொடனே போய் காட்டில் உட்காந்து தவம் புரிகிறாரு. தவம் புரிஞ்சவொடனே அந்த சித்தத்தன்மை அடைஞ்சவொடனே கௌசிக பிராமணர் என்ற அவருடைய கௌசிகன்றது அவர் குலம். அந்த குலத்தின் வழியே கௌசிக பிராமணன் உருவாயிடுச்சு. அப்போது இவன் ராஜாவாக இருந்தான், சத்திரியாக இருந்தான் பிறப்பால். அப்புறம் தன்னுடைய தவ வலிமையால் பிராமணரை மாறுறாரு. அப்போது இங்கே எங்கே பிரிவு இருக்குது? இது குவாலிட்டி, உன்னுடைய வில் பவர், உன்னுடைய தரம், உன்னுடைய உயிர் இயங்கும் சக்தியை பொறுத்து நீ எந்தெந்த 4 பிரிவுகளும் எப்படின்னு போக முடியும். அது உயிரின் சுதந்திரமாக வச்சுருந்தாங்க. அப்போது பிராமணர் என்பது குலத்தால் அல்ல, பிறப்பால் அல்ல, இது உன்னுடைய தன்மையால் இருக்கிறது என்பதை அன்னையே விஸ்வாமித்திரர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு எது புரட்சி செஞ்சிட்டாரு. இவங்க யாரை இது இப்படி இங்கே 1-2 சத்தங்கள் இந்த ஆதிவாசிகள் ஒரு சில விஷயங்களில் இருந்த இடத்துல இருந்த விஷயங்களை பெருசாக நடக்கணும்.
படம் போட்டு இந்த ஆங்கிலேயர்கள் சட்டம் ஏற்றுறாங்க. ஏன்னா 1850 1902 வரைக்கும் பெரிய புரட்சி இன்டர்லாம் நடக்குது இந்தியாவுக்குள்ள, அவங்க எதிர்த்து நடக்குது. இதுக்கு வந்து மருதுசகோதரர் அறிக்கை போய் பாருங்க. அவரே சொல்லிக்கிறாரு, இந்த ஜம்பு தீவா தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. போய் பாருங்கள், நெட்டில் இது எல்லாமே அறிக்கை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இந்த வெளிநாட்டு யூரோப்பியனுக்கும் பிரெஞ்சுக்காரனுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் இந்த நாட்டை வந்து அவனுக்கு செய்கிற எதுக்கு அடிமையாக போயிட்டீங்கன்னா நீங்கள் அவனுக்கு பிறந்த மாதிரி இருப்பீங்க. அவனுக்கு பிறந்த மாதிரி எவனை இருந்தீங்கன்னா அவனை பின்பற்றிக்கோங்க, இல்லைன்னா நான் சொல்கிற கல்வி எல்லாம் ஒரு மீட்டர் திறந்து வாங்க எதிர்ப்போன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. அப்போது அவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இந்த ஜம்புதியில் வாழும் முசல்மான்கள், இந்துக்கள் மற்றும் மரியர்கள் அப்படி எல்லா மக்களுக்கும் தான் வந்து அவர் அறிக்கை காமனாக கொடுத்துருக்காரு. அப்போது யாரும் பிரிஞ்சு இல்லை, எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு இனம், குழுக்கள் இனம். அப்போ அந்த காலத்துலேருந்து வழியாக ஒரு குழுக்கள் வழியாக வாழ்ந்தால் இருந்தால் 4 பிரிவுலாக இருக்கான். அதே பிரிவு தான் இன்றைக்கி நீ வச்சுருக்கிற சமுதாயத்தில் எக்கனாமிக் பேஸ்டாக வந்து பிரித்து மக்கள் ஆண்டு இருக்க. அப்போ சனாதனம் கொள்கை இன்றைக்கி நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அப்போ சனாதனம் ஒழிக்கிறனாக்கா இந்த 4 மக்களையும் ஒழிச்சிருவியா? அப்போது நீ எக்கனாமிக்கு எல்லாரும் ஈக்குவலிட்டி பண்ணணும். அப்போ தான் இது வந்து போகும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் போகும். எக்கனாமிக்கலி யாரா பண்ணிட்டீங்களா? மக்களுக்கு சேவை பண்ணிட்டீங்களா? இல்லையே. ஏழை இருக்கிறான், கஷ்டப்படுறோம் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். அப்போது சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து பொருளாதார அடிப்படையில் இருக்கிறது. இந்த பொருளாதார அடிப்படையில் வச்சு இன்றைக்கி பிரித்து வச்சுருக்கீங்க. அதே வந்து சனாதனம் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த பிரிவு இருக்குது. அன்றைக்கி தொழில் அடிப்படையில் இருக்குது, இன்றைக்கி வந்து பொருளாதார அடிப்படையில் மாறி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த பிரிவில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒன்லி பிராண்டு தான் மாற்றிருக்கிறீங்க நீங்கள். அன்னைக்கு தொழில் அடிப்படையில் இருந்தது, இன்றைக்கி வந்து எக்கனாமிக் அடிப்படையில் மாற்றிருக்கிறீங்க. அப்போ சனாதனத்தை எங்கே ஒழிக்கிறீங்க? நீங்களும் அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான வாழ்வியல் சாத்தியக்கூறுகளை படிப்படியாக சொல்யூஷனாக தகுந்த மாதிரி கொஞ்சம் காலப்போக்கில் மாற்றினே போகிறோம். அப்போது சனாதனம் சொல்லிக் கொடுத்த வழிமுறைலாம் பின்பற்றி மனசு சிவிலைசேஷன் ஆக முன்னேற புதிய சித்தாலும் புதிய குழுவில் வர அடாப்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கான். அப்போது சனாதனம் போட்ட பிச்சை உங்களுக்கு இந்த வாழ்வியல் முறை அட்மினிஸ்ட்ரேஷன் உலகத்துக்கு. அப்போது இது எப்படி ஒழிக்கிறேன்னு சொல்கிறீங்க? இது பரிணாம வளர்ச்சி. அப்போது அந்த காலத்தில் கிமு 8000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து விஸ்வாமித்திரர் வந்து இது ஜாதியின் அடிப்படையில் உன்னுடைய தன்மை அடிப்படையில் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் பின்பற்றி கௌசிக பிராமணர் ஒரு பெரிய இனமே போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க சத்திரிகள் எப்படி பிராமணர்கள் மாறுறாங்க? இந்த பிராமணர் வந்து பெரிய பல்லவனமே வருது. அந்த பல்லவனுடைய ஆட்சி வெளியுறத்து சொல்லாமல் ஏன் மறைக்கிறீங்க? உங்ககிட்ட கோயில் கல்வெட்டுகள் இருக்குது, பல்லவர்கள் சேர்ந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. ஏன் கவர்மெண்ட் வெளியில் சொல்ல மாட்டேங்குது? ஏன்னா பல்லவனெல்லாம் சொன்னால் தமிழுடைய வரலாறு தெரிஞ்சு போடும், தமிழை யாரும் தெரிஞ்சு போடும், தமிழ் இந்த உலகத்தையே தமிழ் வந்து இந்த பல்லவர்கள் வந்து இந்தியாவே ஆண்டான்னு தெரிஞ்சு போடும். அதெல்லாம் மறைக்கணும். அப்போது சனாதர்மத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டமிட்ட சதி யார் பண்ணுறது? இதெல்லாம் வந்து தமிழனுடைய வரலாற்றை அழிக்கும் முயற்சி. மக்களே நன்றாக சிந்தியுங்கள். நான் சொன்ன கருத்தில் என்னைக்கு வந்து ஜாதி அடிப்படையில் சனாதனத்தில் ஏற்றத்தாழ் இருந்ததே கிடையாது. குளங்களாக இருந்தால் குளங்களை பிரிந்து வந்தால் அப்படி குளங்களை பிரிந்து வந்தால் கூட ஒரு திருவிழா போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்துப்பான். எவ்வளோ பெரிய திருவிழாக்கள் இன்றைக்கி ஊரில் போய் பாருங்கள். யாருன்னா ஏற்றத்தாழ் இருக்கிற திருவிழாக்களை எல்லா மக்களும் இணைந்து தான் செயல்படுறாங்க. 1-2 விஷயங்கள் எங்கெங்கே இருக்கும். அந்த ஜாதியின் அடியின் இந்த இனக்குறுக்கெல்லாம் ஜாதின்னு மாற்றி நம்மளுடைய கல்விமுறை பௌத்தனவே இந்த ஆங்கிலேயர் தான். அவங்க வந்த பிறகு தான் இந்த இனக்குறுக்கெல்லாம் ஜாதின்னு சொல்லி நம்மளை கட்டமைச்சு ஏற்றத்தில் நிறைய உருவாக்கி பசி பஞ்சு பட்டணத்தில் பட்டினி எவ்வளோ 32 பஞ்சங்கள் உருவாகி இருக்கிற காலத்தில் ஏன் உருவாக்கலாம்? பசிப்பட்டின மக்கள் வாழ்னாக்கா இந்த ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பணக்காரனெல்லாம் இந்த கீழே வச்சு அடித்து அவனை காலி பண்ணிவிட்டு அப்போ இவன் உள்ள போகிறதுக்கு இப்படிதான் நம்ம உள்ள பூந்தாவன். இந்த பசிப்பண்ணில் உட்கார மக்கள்லாம் வாங்க வேலை கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு போர்ப்படை எல்லாம் உருவாக்கி இந்த பெரிய ஆறுங்களும் மிரட்டி அவனை கேட்குறவங்க வழி வந்தால் ஓகே, வரலன்னா அவனை அழிச்சிடுறது. இப்படி தான் வந்து நம்ம இந்தியாவை பிடிச்சான். மருதசோர்கள் கேட்கும்போது மக்கள் கேட்கல. அட்லீஸ்ட் இன்னைக்காவது சிந்தியுங்கள். கலைஞர்கள் என்ன இருக்கு சிந்தியுங்கள். உங்கள் வரலாறு பின்னோக்கி பாருங்கள். உங்கள் வரலாறு கிட்டத்தட்ட வந்து 6000 வருஷம் தமிழுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆங்கிலேயர் வடிவமைத்த நவீன வடிவமைப்பு வரலாறுல உங்கள் வரலாறு எல்லாம் போயிடுச்சு. அசோகெல்லாம் கிமு 7264 வாழ்ந்தவர். அவர் கிமு 300 சொல்கிறாங்க. இதுலேருந்து உங்கள் வரலாறு எவ்வளோ மறைக்கப்பட்டிருக்குது. அசோகனுடைய காலத்து நிகழ்வுகளை சொல்கிறதுக்கு நமக்கு சங்ககால இலக்கியங்களை வந்து நமக்கு ஈவன் இலக்கிய சான்றுகளே இருக்குது. அவங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க, இந்த கோசர் என்பவர் யார், அந்த கோசர்களுக்கும் கொங்கு மக்களுக்கு எங்கே சண்டை நம்பிச்சு எப்படி மூவ் ஆச்சு, அதிலிருந்து இந்த நம்பூதிரிகள் என்ன எப்படி உருவாகுது, நம்பூருடைய வாழ்க்கை முறை என்ன, அவர்கள் பின்பற்றிய தளவாட முறை என்ற சம்பந்த முறை என்ற இந்த திருமண முறைகள் என்ன, எல்லாமே அதெல்லாம் கேலி கூத்தாயிரும். 8000 வருஷம் மொழி நீ காட்டுவாசியாக வாழ்ந்திருந்த என்னன்னே நாகரிகமே தெரியாது.
என்னென்னோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு இனத்தில் போனாக்கா ஒரு பொண்ணு கேட்கணும், பொண்ணு வைக்கிற ப்ரொசீஜர்னா அவளை எப்படி காப்பாற்றின ப்ரொசீஜர், அது ஒரு 8000 இன்னும் 10,000 வருஷம் முன்னாடி இருக்கணும் நம்ம சொல்கிற விஷயங்கள், இந்த சம்மந்த முறைகள், உணவு முறைகள்லாம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதெல்லாம் தூக்கின்னு வந்து கிமு 300 எடுத்துன்னு வந்து இப்போ தான் உருவாச்சு. இவங்களாம் வந்து அநாகரிகமாக இருந்தாங்க, நாங்கள் சிவிலைஸ்டாக இருக்கோம்னு சொல்லி நம்ம நம்ப வச்சிருக்கிறோம். இதில் வந்து சமூகத்துக்கு ஏற்றத்தலைமுறைன்னு சொல்லிட்டு கட்டமைத்திருக்கிறோம் நம்ம வரலாறு. மக்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வரலாறு கிட்டத்தட்ட வந்து 6000-7000 வருஷம் மறைக்கப்பட்டிருக்குது. அதனால் அவன் சிவிலைஸ்டாக பெரிய ஆளாக அந்த ஆரியன் சொல்லி காமிச்சு நம்ம திராவிடெல்லாம் வந்து அவங்ககிட்ட தான் நம்ம அறிவை பெற்று வாழ்ந்து சொல்லிக்கிறோம். அந்த திராவிட கொள்கையை வந்து பின்பற்றி வாழ்ந்தால் நம்ம எப்படி இருப்போம்? இது வந்து தமிழர்கள் மேல் நடத்தப்பட்ட திட்டமிட்ட சதி மக்களே. இங்கே சனாதனம் ஒன்றும் இல்லை, தமிழ் சொன்ன வாழ்வியல் முறை தான் சனாதனமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. சனாதனம் சொல்லப்பட்ட ஆகமங்கள் தான் கோயில் வடிவமைப்பில் இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் கட்டுவதற்கு எவ்வளோ பெரிய பொறியியல் தொழில்நுட்பம் தேவை. ஒவ்வொரு ஆண்டுள்ள போய் பாருங்கள், ஒரு கோயிலை கட்டினா அதில் எவ்வளோ பெரிய பொறியியல் நுட்பத்தை இருக்குது. இப்போ சனாதனத்தில் இருக்க இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு இந்த புத்தகங்கள் வந்து நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. அப்போ இருக்கிற டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாது. பொறியியல் எல்லாம் அவன் எடுத்துன்னு போய் வச்சுக்கின்னு இருக்கான். அவன் எடுத்துன்னு நம்மளுடைய பொறியியல் எல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டு அதுலேருந்து படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி நான் எதை கண்டு அதுக்கு நம்ம சொல்கிறான். தியரி எல்லாம் நம்மளுது, அதை வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறான். இன்றைக்கி மேற்கத்திய நாடுகள் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கு. வந்தவன் எதுக்கு அவ்வளோ பெரிய அக்கறை நம்மளை அடிமைப்படுத்த போகிறான்? நம்மளுடைய புத்தகம் எல்லாம் எடுத்து 15 வருஷம் அவன் ஏன் ஒரு டீமை போட்டு படிக்க வைக்கணும், ஜெர்மன் ஆளை போட்டு படிக்க வைக்கணும், மேக்ஸ்மெல்லாம் படிக்கணும், அதை வந்து பதிப்பிடணும், புத்தகமாக எடுத்து அவன் ஊரில் ஏன் வச்சுக்கணும், அதில் ஒரு சில புத்தகம் தான் ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கணும், மற்றெல்லாம் போய் அவன் ஏன் வச்சுக்கணும்? அப்போ அதில் பெரிய ஆழ்ந்த ஒரு மனிதன் லட்சக்கணக்கான வாழ இனத்தின் இனம் அவன் பட்ட அவசைகள், உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே பதிவிட்டு இருக்கான். அந்த பதிவிட்டு பண்ண பெரிய நாலேஜ் பேங்க் திருடி எடுத்துன்னு போயிட்டு அவன் வச்சுக்கிட்டு நமக்கிட்ட போன பிச்சை போடுற மாதிரி ஒரு சில தமிழ் இலக்கியங்கள் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு மேலும் வந்து நம்மளோட வரலாறை கிட்டத்தட்ட வந்து 7000 வருஷம் மறைச்சிட்டான். இதன் மூலம் தமிழர்களுடைய வரலாற்றை பெரிய போர் தொடுக்கப்பட்டுள்ளது. மக்களை சிந்தியுங்கள், இந்த பெரிய போரெல்லாம் சும்மா கிடையாது. இப்போ சனாதனத்தை ஒழிக்கிறா அல்ல ஜாதி ஏற்றத்தாழ்வு, ஜாதி ஏற்றத்தாழ்வு எங்கே சொல்லிக்கிறாங்க? எந்த தமிழ் இலக்கியத்தில் சொல்லிக்கிறாங்க? எந்த புராணத்தில் சொல்லிக்கிறாங்க? எந்த வேதத்தில் சொல்லிக்கிறாங்க? ஜாதி நடிப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. நீ எங்கேருந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு வந்து சனாதனத்தை சொல்லுன்னு சொல்கிற? ஒரு எக்ஸாம்பிள் காமி பார்க்கும். இந்த மேக்ஸிமல் வருஷம்லாம் கொண்டு வராத. ஆக்சுவலாக இருக்கிற ஓலைச்சுவடியில் இருக்கிற இதமாக ரெஃபரன்ஸும் கொண்டு வா. ஏன்னா இந்த மேக்ஸிமல் வருஷம் வந்து நம்முடைய ஒரிஜினல் இதில் நிறைய திரித்து எழுதி பல விதம் அவங்களுக்கு வந்து அவனுக்கு சமஸ்கிருதமும் தெரியுது, தமிழும் தெரியுது, உருப்படியாக தெரியுது. அவன் வந்து கற்றுக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லணும், அது எப்படி உருப்படியாக இருக்கும்? அப்போ அவன் கூட வச்சு சொல்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி இவன் சொல்கிற தமிழ் அவன் சொல்லியிருப்பான், அவன் வந்து தப்பு புரியும் சொல்லியிருப்பான். அதனால் ஒரே ஒரு விஷயத்தை 3 விதமாக வந்து இவங்க வந்து புலன்பெயர்க்கிறாங்க. அதில் எது தப்பு எது சமம் தெரியாது. ஒவ்வொருத்தரும் சொல்கிற லாஜிக்கு அது பொருந்தும். அப்படி பொருந்துற மாதிரி தான் வச்சு நம்ம இந்திய வரலாற்றிலிருந்து கட்டமைச்சிருக்கான். தமிழர்கள்லாம் தெற்கே இருந்து வடக்கு நோக்கி சென்று இந்திய வரலாறு மலர்ந்துள்ளது, இந்திய நாகரிகம் மலர்ந்தது. அப்படி உலகம் முழுக்க சென்று இந்திய வரலாறு மலர்ந்துள்ளது. அது அப்படியே வந்து மேற்கிலிருந்து அப்படி வடக்கு வந்து வடக்குலேருந்து தெற்கு வந்து நாகரிகத்தை மாற்றிட்டான், தலைக்கீழ மாற்றிட்டான். இதன் மூலம் தமிழ் வரலாறு எவ்வளோ திட்டமிட்டு அளிக்கப்பட்ட மக்களை புரிஞ்சு கொள்ளுங்க. தமிழ் வரலாறு முழுமையாக தெரிஞ்சுக்கனாக்க போய் நீங்களே தேடுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட் எங்கிட்ட கேளுங்க. தமிழ் எப்படி 10,000 வருடங்களாக ஒரு மன்னனிலிருந்து ஒரு தமிழ் சமுதாயத்தை வச்சு நம்முடைய தமிழ் சங்கங்களை வைத்து அழகாக வாழ்ந்துள்ளான். அது வந்து நக்கீர் வந்து கதடிச்சுட்டு போயிட்டாரு. 10,000 வருஷம்லாம் இல்லை, கிமு 300 தான் வந்து தமிழ் சங்கங்கள் உருவாச்சு. ஏண்டா ஒரு மொழி உருவாகினா 1,00,000 வருஷம் ஆகுன்றாங்க. அதில் வந்து ஒரு இலக்கிய பண்பு வரனாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 வருஷமாவது ஆகும் ஒரு இலக்க நிலையை வரத்துக்கு. அந்த அளவுக்கு படிநிலையில் இருந்து ஒரு மொழி உருவாக்கு. இது நான் சொல்லலை, உலக மொழியில் வல்லுநர் சொல்லியிருக்காங்க, போய் பாருங்க. அப்போது இத்தனையில் வரத்துக்கு ஒரு கிமு 300 தொடங்கின இந்த சங்க இலக்கியம் ஒரு 600 வருஷத்திலே இவ்வளோ மொழி மாற்றம், இவ்வளோ எழுத்து மாற்றம், இவ்வளோ சிந்தனை மாற்றம், இவ்வளோ கருத்து மாற்றம் எல்லாம் வந்துடுமா? யார்கிட்ட கதை அடிக்கிறீங்க? போய் பாருங்க. ஒரு இலக்கியம் உருவானா அது கூடிய உட்பிரிவுகள் என்ன, பண்புகள் என்ன, ஒரு அது ஒவ்வொரு பண்புகளிலும் அது உருவாகி உருவத்துக்கு எவ்வளோ காலகட்டம் தேவைப்படும் அப்படின்னு பாருங்கள். இந்த 2000 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை தமிழ் எழுத்துகள் மாறி போச்சு. சோழங்காலத்தை மாற்ற தமிழ் எழுத்து அந்த மாடர்ன் இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறது ஒன்றும் மாறவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் லெட்டர்ஸ் தான் வந்து இப்படி அப்படி அப்படிங்கிறது மட்டும் மாற்றிருக்கும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமாகவே வந்து 10-15 எழுத்துக்களை தான் மாற்றம் வருதுனாக்கா எப்படி ஒரு 600 வருஷத்தில் வந்து அப்படியே வந்து ஒரு பிராமி எழுத்துலேருந்து அப்படியே வந்து டக்குன்னு வந்து தமிழ் பிராமிக்கு மாறிடுச்சான். தமிழ் பிராமிலிருந்து கிரந்த எழுத்து தமிழ் பிராமி
வந்துச்சு, நம்ம கிரந்தத்தில் தமிழ் பிராமி உருவாச்சான். அப்புறம் எப்படியோ கொண்டு போகிறீங்க நீங்கள். அப்புறம் வந்து வட்டு எழுத்து வந்துச்சா, வட்டு எழுத்து வந்து சோழர்கள். இவ்வளோ வந்து ஜஸ்ட் ஒரு 600 வருஷத்தில் இவ்வளோ எழுத்துக்கள் மாறிடுமா? அப்போ மாறின இவ்வளோ மாடர்னைஸ் ஆகிட்டு இந்த 1500 வருஷத்தில் ஏன் 10-15 எழுத்துக்கள் மட்டும் தமிழை மாற்றிருக்கேன்? அப்போ நம்மளுக்கு தமிழ் அவசியம் இல்லையா? அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பின்பந்திய நிலை, போர் சூழ்நிலை, அந்த காலத்தில் இவ்வளோ மாறி ஒரு 600 வருஷத்தில் மாறது பாசிபிள்னா இப்போ ஏன் மாறல? அப்போது இவ்வளோ சீக்கிரம் வந்து சமுதாயத்தில் ஒரு விஷயம் மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. இது வந்து பல ஆயிரம் வருடங்கள் ஆகும். ஒரு எழுத்து சித்திர எழுத்துலேருந்து ஒளி எழுத்தை மாறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 3000-4000 வருஷம் ஆகும். அப்போ அந்த ஒளி எழுத்துலேருந்து மாடர்ன் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருஷம், இது கிட்டத்தட்ட 7000 வருஷம் ஆகும். அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சித்திர எழுத்து ப்ளஸ் ஒளி எழுத்து. சித்திர எழுத்துனா ஆதி காலத்து மனசு பெயிண்டில் வரைஞ்சின்னு தான். அந்த பெயிண்டில் வரைஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக பாறை ஓவியம்னு சொல்கிறாங்களா, அதில் வரைஞ்சி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிற்பங்கள் மலர்ந்து அதுலேருந்து ஒரு சிற்பத்துலேருந்து ஒரு அர்த்தத்தை கொண்டு வர மாதிரி வரதான் சித்திர எழுத்து. அப்போது அந்த சித்திர எழுத்துலேருந்து ஒரு சில வரிகள்லாம் போட்டிருந்தான். அந்த வரிகள்லாம் என்ன உணர்த்துது? 1 2 3 கோடு போட்டது 3 உணர்த்தும். அதுவும் ஒளி. அது பார்த்த உடனே அதுக்கு ஒளி, அது ஒரு பொருள் கிடைக்கும். அப்போ அதுதான் ஒளி எழுத்து. அப்போ சித்திர எழுத்தும் ஒளி எழுத்தும் இருந்த சிந்து சமவெளி காலத்து எழுத்து உங்கள் யாராலும் இன்னும் இந்த வரைக்கும் அது மொழி பெயர்க்க முடியல. அப்போ அது காலத்தில் எவ்வளோ பழமையானது. அந்த எழுத்து வந்து ரொம்ப பின்னாடி எங்கேயோ வந்து கிரேக்கத்துலேருந்து வந்ததுனால வந்து எழுதிட்டு போயிட்டாங்க. நம்ம அங்கேருந்து போகணும், யாருக்கிட்ட கதை அடிக்கிறீங்க? அப்போது நீங்கள் சயின்டிஃபிக்காக வரீங்கன்னா வாங்க, ஒன்று சயின்டிஃபிக்காக வாங்க. எழுத்து தோற்ற உருவாக்கத்துக்கு எவ்வளோ காலமாக அது எப்படி உருவாச்சுன்னு பாருங்கள். அப்போது சித்திர எழுத்துக்கான சான்று உங்கள் ஊரில் இருந்து காமிங்க. பார்வைகள் வந்த மக்கள்லாம் உங்கள் ஊரில் இருந்து காமிங்க. கிரேக்கத்தில் எவ்வளோ பார்வைகள் இருக்குது, இல்லை யூரோப்பில் எவ்வளோ பார்வைகள் காமிங்க, இந்தியாவில் எவ்வளோ பார்வைகள், அது தமிழில் எவ்வளோ பார்வைகள் பாருங்கள். ஒரு பார்வை என்பது கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாது சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்ன சொல்லப்போனால் ஒன்று 75 வருஷத்துக்கு முன்னாடி கிறுக்கியிருப்பான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஒரு ஓவிய ஷேப்பில் வந்திருக்கும். அதுவும் அந்த மூலிகை போட்டு பெயிண்டில்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 25,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சித்திர எழுத்து நிலையில் வந்து இந்த தமிழர்கள் வந்து விட்டார்கள். இந்தியாவில் இருக்குது. அதற்கான சான்றுகள் இங்கே வாழ்வியல் சான்றுகளே இருக்குது. ஏலகிரி மலையில் இருக்குது, பார்வைகள் தெற்கில் எவ்வளோ இடத்துல இருக்குது, இந்தியா முழுக்க பல இடத்துல பார்வைகள் இருக்குது. அந்த மாதிரி பார்வைகள் நீங்கள் வாழ்ந்த பழங்குடி மக்களை உங்கள் இடத்துல காமிங்க. அப்போ நீங்கள் நாகரிகம் பரவச்சுன்னா எங்கேருந்து பரவுது, எப்படி வருது, அதுக்கான சான்றுகளை காமிங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சான்றுகளே இல்லாமல் கதை அடிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் இங்கே திருடின்னு போயிட்டு அப்புறம் எல்லாம் அங்கேருந்து வந்து யாரை முட்டாளாக்குறீங்க? இது வரைக்கும் மக்களை முட்டாளாக்கின்ற ஏன்னா உங்கள் கொள்கைகள் வச்சு மீடியா வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏஐ மூலம் கிடைக்கும். நீங்களே போய் தேடி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது இருக்கிறதோ எவ்வளோ உண்மை எவ்வளோ போயின்ட்டு. அப்போது எவ்வளோ தவறாக நம்ம ஒரு வரலாற்றை கட்டமைத்து அதன் மூலம் நம்ம தமிழுடைய வாழ்க்கையை சுருக்கி தமிழுடைய கிட்ட 7000 வருஷனுடைய வரலாறை அழித்து தமிழின் காலத்தில் பிந்தியவன் மேற்கத்திய வந்தவன் காலத்தில் முந்தியவன் சொல்லி அவன் சூப்பர் மிஸை காமிச்சு நம்மளை அடிமையாக்கிட்டான். ஒரு இனத்தை அடிமையாக்கினாக்கா அவனுடைய வரலாறு அழிக்கணும். அதுதான் செஞ்சான். தன்னுடைய வரலாறு அழிச்சிட்டான், சுருக்கிட்டான். அப்போது அவன் தான் பெரியவன் சொல்லிட்டு நம்ம மனதார ஒத்துக்கணும். அவன் சொன்ன கல்விமுறை இன்றைக்கி நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கு. அதனால் நம்ம பழைய தலைமையில் நம்மளுடைய எழுச்சி நம்முடைய பெருமைலாம் நம்ம தமிழருக்கு தெரியல. ஏன்னா மறைக்கப்பட்டுள்ளது. தமிழுடைய வரலாறு, மன்னர் வரலாறு, அவன் ஆட்சியுமே நீட்சியுமே எல்லாம் கோயிலில் கல்வெட்டாக இருக்குது. எத்தனை கோயில் கல்வெட்டில் உங்களுக்கு அந்த தகவல் வந்து கோயிலில் போட்டிருக்காங்க. ஒவ்வொருக்குள்ள ஒரு தலை வரலாறு கூட இல்லை. ஏன் போடல? இதெல்லாம் காரணம் தமிழக வரலாறு திட்டமிட்டு இன்னைக்கு வரையும் மறைக்கப்பட்டே வருது. ஏன்னா இது வந்து ஆங்கில வைத்த ஆட்சியின் தொடர்ச்சி. அதனால நடந்து கொண்டு இருக்குது. மக்களை கொஞ்சம் சிந்திச்சு தமிழின் வரலாறு என்னன்றது பாருங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் வரலாறு பார்க்கறது உங்கள் ஊரை எடுத்துக்கோங்க சாம்பிளாக. அதில் இருக்கிற பல குலதெய்வங்கள் யார், குலதெய்வம் இருக்குன்னா அந்த குலதெய்வத்தை பின்பற்றுறோம். அந்த ஊரை சுற்றி எங்கே இருக்கிறாங்க, அந்த ஊர் விட்டு எங்கெங்கே போய்க்கிறேன், எங்கே இருந்தெல்லாம் வந்து அந்த குலதெய்வத்தை வழிபடுறேன்னு பாருங்கள். அதுதான் அவங்க புலன்பெயர்ச்சி. அப்புறம் அந்த குலதெய்வத்தில் வந்து மெயின் கோயிலுக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. அப்போ இந்த மக்கள்லாம் வந்து எப்படி இணைந்து இன்றைக்கி திருவிழா செய்கிறாங்க. அப்போ இந்த ஜாதி நடிப்பில் சண்டை போட்டுக்கிறானா? திருவிழா பண்ணுறோம், ஏன் சண்டை பண்ணுவோம்? அவன் தனித்தனி திருவிழா பண்ணணும். ஒரு திருவிழா பண்ணால் அதுக்குள்ளே அனைத்து பிரிவுகளும் வந்து சேர்றாங்க. அனைத்து குலத்தில் பிரிவுகளும் வந்து சேர்றாங்க. ஒன்றாக தான் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு முறவரிசை இருக்குது அந்த திருவிழா செய்யும்போது. அப்போது பிரிஞ்சிருந்தாங்க. இது ஜாதியே கிடையாது. அவன் குலங்களாக வளர்ந்தான் தமிழன். அந்த குலத்தின் அடிப்பில் குழுக்களாக இருக்கா. அந்த குழுக்களை இணைந்து செய்யுது. அந்த குழுக்களை வந்து அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து 4 பிரிவுல சமுதாய பிரிவுகளாக இருக்கிறாங்க. அது எப்படியா ஜாதி ஆகிடும்? இது ஜாதின்னு சொன்னோம். ஏன் அதுக்கு ரெஃபரன்ஸ் காமி. நீ சனாதனத்தில் வந்து ரெஃபரன்ஸ் காமி, ஜாதின்னு சொல்லி காமிங்க, அது ரெஃபரன்ஸ் காமிங்க. அப்புறம் இதை பற்றி நம்ம விவாதம் செய்யறதுல மீனிங் இருக்குது. எவனோ வந்து சொல்லிவிட்டு தவறான மொழிபெயர்த்த விஷயத்தில் கொண்டு இது ஜாதின்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 4 வர்ணங்கள் என்பது ஜாதிகளே கிடையாது. இது எங்கே சொல்லப்படலை ஃபஸ்ட்டு. அதே நடிப்பில் அதே மாதிரி நீங்கள் ஜாதி எடுத்துக்கிட்டா கூட விஸ்வாமித்தர் ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு போயிருக்கிறார். அப்போது இது ஜாதியின் அடிப்படையில் வந்து எந்த தடைகளும் இல்லை. ஒருத்தர் அவருக்கு
ஒரு ப்ரொஃபஷனை இன்னொரு ப்ரொஃபஷன் நிரூபிக்க தெரிஞ்சால் அவர் எங்கே வேணால் என்ன பாடலாம். அதன் அடிப்படையில் இந்தியா இயங்கி இருக்குது, சமத்துவம் இருந்திருக்குது. அப்போது இங்கே ஜாதி நடிப்பு யாரும் பிரியல. ஒருக்கு திறமை இருக்குன்னா திறமை தான் வளர்த்துருக்காங்க. திறமை சொல்கிறது 4 பிரிவுகள், 4 திறமையில் உள்ள பிரிவு தான் 4 பிரிவு. உங்கள்கிட்ட திறமை இருக்குது, இந்த பிரிவு அதை வந்து ஆல்ரெடி வந்து விஸ்வாமித்திரர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவர் வந்து வீரனாக இருந்தவர், பிராமணர் கௌசியம் அவர் பின்னாடி ஒரு பெரிய ஜெனரேஷனு கிட்டத்தட்ட இந்த 8000 வருஷத்தில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே எங்கே ஜாதி இருக்குது? யார்கிட்ட வந்து கதை அடிக்கிறீங்க? மக்களை சிந்தியுங்கள், சிந்தித்து நீங்கள் ஆராய்ந்து இந்த சனாதனம்ன்றதை தவறான கட்டமைப்புள்ள சனாதனத்தை சார்ந்த கொள்கைகள் தவறாக இவர்கள் கட்டமைத்த ஆங்கில கொள்கை பின்பற்றி அதில் ஜாதியில் என்று ஏற்றத்தாழ்வு கூறியிருப்பது முற்றிலும் பொருந்தாது. இது தமிழ் வாழ்வினருக்கு பொருந்தாது. தமிழ் வாழ்வினர் தான் சனாதர்மம் வகுத்திருக்காங்க. அப்போ சனாதனத்தை எடுத்துட்டாக்கா தமிழுடைய விஞ்ஞானம், வாழ்வியல் முறை எல்லாம் வந்து அவன் திருடின்னு போயிட்டு அதுக்கெல்லாம் கிரியேட் அவன் எடுத்துப்பான். நம்ம தமிழுடைய உண்மையான விஞ்ஞானம் வெளியுலகத்து வராது. தமிழ் என்னைக்கு அடிமையாக தான் இருக்கும். இதுக்கு தான் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிந்தியுங்கள், தமிழ் யார் என்று உங்கள் வரலாறு பின்னோக்கி பாருங்கள்.